நந்தினியோட புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறது இவங்களுக்கு பெரிய அசிங்கமாயிருது. ஊர்ல இருக்க எல்லாருமே சுத்தி நின்று பாத்துட்டு இருக்காங்க. இவனை வெளியே எடுக்கிறதுக்காக பெரிய வக்கீல் கிட்ட எல்லாம் போய் பேசுறாங்க. இவன் பெயில வெளியே வந்துடக்கூடாதுன்னு சம்பூர்ணா வக்கீல் தேடிட்டு இருக்காங்க. நந்தினியை போய் நேர்ல பார்த்து என்னன்னாலும் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சாரி கேட்கறாங்க. இவன் அரசான விஷயத்தையும் நந்தினி கிட்ட சொல்றாங்க. நந்தினியோட மாமியார் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் என் பையன் வாழ்க்கை நீங்க தான் காப்பாற்றணும், எப்படியாவது நந்தினி கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்குன்னு கெஞ்சிட்டு வராங்க. நந்தினியோட அம்மாவும் நந்தினியை நேர்ல பார்த்து நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கு, இது எல்லாமே பண்ணா நம்மளுக்கு பெரிய அசிங்கமா இருக்கும், தம்பிலாம் இருக்கான் வாழ்க்கை நீ பார்க்கணும்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி சொல்றான் எல்லாருமே உங்களை பத்தியே பேசுறீங்களே, என்ன பத்தி யாருமே கண்டுக்க மாட்டீங்க, எனக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் இருக்குல்லன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நந்தினி கூட்டு போய் கேஸை வாபஸ் வாங்கி இவனை ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இந்த நியூஸ் வந்து சம்பூர்ணாக்கு தெரிஞ்சுதான் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவளை நினைச்சு பாவமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கோபமும் வருது. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் சம்பூர்ணா தான் குடும்பத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப சம்பூர்ணா உள்ள வந்து உங்க பையன் இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான், அவனை கேட்க துப்பு இல்ல, என்ன பேசுறீங்களான்னு கேக்குறா. சம்பூர்ணாவோட புருஷன் இதோட நிறுத்திக்கோன்னு சொல்லும் போது நிறுத்தலாம் என்ன பண்ணுவீங்க, அந்த தம்பி மாதிரி என்ன உள்ள கூட்டு போய் அடிப்பீங்களான்னு சொன்ன உடனே இவனும் உள்ள கூட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறான். புருஷன் சொல்றான் உன்னாலதான் எங்க அப்பா உடம்பு முடியாம போச்சு, அம்மா பைத்தியம் மாதிரி சுத்துறாங்க, தம்பிக்கு வேலை எல்லாம் போச்சுன்னு சொன்ன உடனே அப்ப அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கே, அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா தெரியலான்னு இவ கேக்குறா. இவ்வளவு பேசுறேன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க புருஷன்னு சொல்லிடுறாரு.